ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டென்வர் டவுன்டவுனில் நடக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயம் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் டைமில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடச்சா நீங்களும் போய் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்துட்டு நான் நிறைய டீட்டெயில்ஸாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போகலான்ட்டு. இந்த ட்ரீ வந்துட்டு மைல்ஹை ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீ வந்துட்டு 110 அடி உயரமும் 39 அடி அகலமும் இருக்கும். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். லைட் ஷோ நவம்பர் 21 டிசம்பர் 31 வரைக்கும் வந்துட்டு இந்த லைட் ஷோ இருக்கும். ஈவினிங் வந்து 5 இருந்து 10 வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ட்ரீக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அப்புறம் லைட்ஸ் ஆஃப் பரேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும் இங்கே டென்வர் டவுன்டவுனில் 17th ஸ்ட்ரீட்டில். அங்கே வந்து நிறைய பலூன்ஸு, மார்ச்சிங் பேண்ட்ஸு, கல்ச்சரல் டிஸ்பிளேஸ் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்கும். டிசம்பர் 6 நடக்குது. 6 to 9 வந்துட்டு நடக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறையா விஷயங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே திரண்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நல்ல வின்டருக்கு தேவையான க்ளோத்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக போட்டுட்டு போங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அந்த ஷோவில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் வந்துட்டு நிறையா வந்துட்டு அகாடமிஸ்லேருந்துலாம் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்துட்டு பேண்டு அந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக மியூசிக் கிளாஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்கவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து செலக்ட் பண்ணி இந்தந்த ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அது போக இந்த மாதிரி யுனைடெட் ஏர்லைன்ஸ், ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் கம்பெனி, அப்புறமா வந்துட்டு பார்பர் கம்பெனி இதெல்லாம் வந்துட்டு நிறைய டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் கார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் எல்லாம் இந்த மாதிரிக்க நிறையா வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வந்து அங்கே வந்து ஷோ மாதிரிக்க வந்து நடத்துவாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மோண்டபெல்லோ வேரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரிக்க வந்து நிறையா வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பரேட்ஸ்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கும் வந்துட்டு தனியாக வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து அழகாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பீப்புள்ஸ் வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து குடியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போலீஸ் எல்லாமே வச்சு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு. அதுலேயும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த பிளேஸில் மட்டும்தான் வெளியே போக முடியும். மற்ற எல்லா பிளேஸஸையுமே வந்து பேரிகார்டு வச்சு வந்து எல்லாமே மறைச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு கரெக்டான இடத்துல போயிட்டு நின்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த குளிர் டைமில் வந்துட்டு நம்ம உள்ளரே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பரேடில் யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப அதாவது வந்துட்டு ஒவ்வொரு கலைகளும் இருக்கும் பார்த்திங்களா, தீ வச்சுட்டு டான்ஸ் பண்ணுறது, அப்புறம் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த பேண்டு வாத்தியம் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிஸும் இங்கேயும் அதே மாதிரி இருப்பாங்க. அந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்களோட விளம்பரத்துக்காக வந்து இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறாங்க. அவங்களோட நேம் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வர்றதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சால் வந்து அவங்களோட பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு கோயில் திருவிழா இதெல்லாம் வந்தால் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் வந்து குட்டி குட்டியாக வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் மாதிரிக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரிக்கு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் வந்து இங்கேயுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பரேடில் வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு பக்கத்தில் இருக்க எல்லா பேருக்குமே வந்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போவாங்க. அப்புறமா குழந்தைங்களுக்குலாம் வந்து குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் மாதிரி சாக்லேட்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி டான்ஸிங்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு பலூன் மாதிரி அந்த பலூனுக்குள்ளே வந்துட்டு பீப்புள்ஸ் இருக்க மாதிரிக்கே வந்து வச்சு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு வீடுலேயே வந்துட்டு நல்லா வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து குழந்தைங்க வந்து ஒரு கேண்டி கேன் அந்த மாதிரிக்க வந்து டிசைன் பண்ணுறது மாதிரியெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா இடத்துல வந்து கிவ் அவேஸ் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு போகிற மாதிரிக்க இருக்கும். அது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்கவுங்க ஏஜ் அப்ராப்ரியேட்டாக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடியே வந்து பேக் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போகிறப்போ வந்து நம்ம குட்டீஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு 2 or 3 பேபிஸ் இருக்காங்கன்னா அதுங்களுக்கு தகுந்த மாதிரி அதே
பொன் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரிக்கே தனித்தனி கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. சாண்டா கிளாஸோட ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே எடுத்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு மயில்கை ட்ரோன் ஷோ நடக்கும். இந்த மயில்கை ட்ரோன் ஷோவில் வந்துட்டு மயில்கை ட்ரீ, அப்புறமா வந்து யூனியன் ஸ்டேஷன், அப்புறமா டென்வரில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்கும். 600 ட்ரோன்ஸ் வச்சுட்டு இந்த மயில்கை ட்ரோன் ஷோ வந்துட்டு பண்ணுறாங்க. எவ்ரிடே வந்துட்டு 7 o'clock நடக்கும். நவம்பர் 21 டிசம்பர் 31 வரைக்கும் இதுவுமே நடக்கும். நியூ இயர் அன்னைக்கு வந்து முன்னாடி வந்து நியூ இயர் ஈவ்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை பற்றின வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி போய் நீங்களும் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.